ஒன்றிய அரசின் விக்சித் பாரத் மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. மக்களவையில் கனிமொழி, சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கடும் விமர்சனம். வேலை கேட்பவர்களுக்கு வேலை தரக்கூடிய ஒன்றாக ஒரு திட்டமாக அது இருந்தது. இப்பொழுது இந்த மசோதா அதிகாரத்தை கொண்டு போய் ஒன்றிய அரசாங்கத்தின் கையிலே குவிக்கக்கூடிய ஒரு மசோதாவாக மாற்றப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தை கடுமையாக தாக்கி இருக்கிறது. 3 அண்ணல் காந்தியினுடைய பெயரை பறித்திருக்கிறது. 4 ஹிந்தியை கட்டாயமாக திணித்திருக்கிறது. 4 திசையிலும் யோசிக்கிற அநீதியை 100 நாள் வேலை திட்டம் மாற்றப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் நாளை போராட்டம். அகில இந்திய கிராமப்புற வேலை திட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு அறிவிப்பு. ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட பெயரை மாற்ற வேண்டாம் என்று பழனிசாமி வலியுறுத்தல். வேலை நாட்களை 125 நாட்களாக உயர்த்துவதற்கு வரவேற்பு. புதிய திட்டத்தால் மாநில அரசுகள் மீது கூடுதல் சுமை ஏற்படும் என்று கமல்ஹாசன் கருத்து. ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம் நலத்திட்ட உதவி குறைவதாக பேட்டி. தமிழக அரசின் மீது சுமை கூடுகிறது. ஏழைகளுக்கு சேர வேண்டிய பணம், உதவி, அதன் நலத்திட்டங்கள் இவையெல்லாம் குறை. தமிழ்நாட்டில் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரம். தேர்தல் அறிக்கை குழுவை அமைத்தது திமுக. விருப்ப மனுக்களை பெறுவதில் அதிமுக தீவிரம். மீண்டும் மக்கள் சந்திப்பை தொடங்குகிறார் விஜய். ஈரோட்டில் இன்று விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம். மோசமான வானிலையால் டெல்லி, கொல்கத்தா, பாட்னாவில் இருந்து சென்னைக்கு வரவேண்டிய 7 விமானங்கள் ரத்து. சென்னையில் இருந்து புறப்படும் 4 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு. முட்டையில் எவ்விதமான நச்சுப்பொருளும் இல்லை என்று தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு விளக்கம். வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று வேண்டுகோள். பயமும் எதுவும் கிடையாது. அந்த குறிப்பிட்ட அந்த பாதிப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் இங்க நம்ம இதுல 100% இல்லைங்கிறது உறுதியா ஆணித்தரமா இங்க சொல்றோம்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப நம்ம இதை பொறுத்தவரை இங்க யாரும் அந்த மெடிசன் யூஸ் பண்றது கிடையாதுங்க. மேக்சிமம் யூஸ் பண்றது கிடையாது வச்சுங்களேன். திருத்தணி பள்ளி மாணவன் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி. உயிரிழந்த மாணவனின் தந்தைக்கு அரசு வேலை. பொன்னேரி அருகே அருந்து கிடந்த மின்கம்பியில் சிக்கி கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. நெற்பயிருக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற மாணவருக்கு நேரிட்ட பரிதாபம். திருமங்கலம் அருகே கிராம மக்களின் 12 மணி நேர போராட்டம் வாபஸ். கல் குவாரிகளில் ஆய்வு செய்யப்படும் என்ற உறுதியை மக்கள் ஏற்றார்கள். காப்பீட்டு திருத்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி இரு அவைகளிலும் மசோதா நிறைவேற்றம். பொது சிவில் சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பினார் உத்தரகண்ட் ஆளுநர். கட்டாய மதமாற்ற தடை சட்ட மசோதாவையும் திருப்பி அனுப்பியதால் பாஜக அரசுக்கு பின்னடைவு. சீன கேளிக்கை பூங்காவில் விதவிதமான பனிச்சிற்பங்கள் வடிவமைப்பு. பார்வையாளர்கள் மெய் சிலிர்ப்பு. இரத்த சிவப்பு நிறத்திற்கு மாறிய ஈரான் கடற்கரை. ஹார்முஸ் தீவு கடற்கரை மணலில் இரும்பு ஆக்சைடு துகள்கள் அதிகம் உள்ளதால் நிறம் மாறியது. இந்தியா, தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கைவிடப்பட்டது. கடும் பனிமூட்டத்தால் ஒரு பந்து கூட வீசப்படாமல் போட்டி ரத்து. ஆஷஸ் 3வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. இங்கிலாந்துக்கு எதிராக அலெக்ஸ் கேரி 106 ரன்கள் குவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.